மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் சேதன்னா என்ட்ரி தாறுமாறாக செஞ்ச ரோஸ்ட் யாரை ரோஸ்ட் பண்ணாங்க. ரெட் கார்டோடு வந்திருக்கதா ஒரு தகவல். ரெட்டு எல்லோ ப்ளூ ஏதாவது ஒரு கார்டை உள்ளே கொண்டுட்டு வந்து சம்பவம் உறுதி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி உறுதி அப்படிங்கிறாங்க. ஓகே ப்ரோ, யாருக்கு கார்டு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அந்த ஆளை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு கம்ருதீனுக்கு ரோஸ்ட், விஜய் பார்வதிக்கு ரோஸ்ட், நம்ம கனி அக்காவோட கேப்டன்சிக்கு பயங்கரமான பாராட்டுக்கள். அடுத்தது நம்ம கானா வினோத் ஏதோ பண்ண எலிமெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அவர் சின்னதாக ஒரு ரோஸ்ட். இந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு. வாரம் முழுவதும் பிக் பாஸ் ஷோவில் நடந்துட்டு இருக்கிறத வார கடைசியில் சாட்டர்டே சண்டே வேற லெவலில் டிஆர்பி எகுரும். ஆல்ரெடி இந்த ஒரு வாரம் ஷோ போனதை விட வாரத்தில் சாட்டர்டே சண்டே எபிசோடில் வேற லெவலில் சம்பவம் இருக்கும். ஆண்டவர்லாம் இருக்கும்போது அதுக்குன்னே இருப்பாங்க, பண்ணுவாரா பயங்கரமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக விஜய் சேதுபதி அவர் சலிச்சவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவருமே சாட்டர்டே சண்டேயில் நிறைய கலாய் பண்ணி அப்படியே அந்த ரோஸ்ட் அடிச்சுட்டு அப்படி நின்று வேலை செஞ்சு நம்ம பார்த்துருக்குறோம். அவரும் சூப்பராக பண்ணுவார். பட் ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா எனக்கும் அதுதான் அப்படி இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது. எந்த சம்பவமே இல்லை. சாட்டர்டே சண்டே அப்படி சாதாரணமாக போயிட்டுருக்குது. ஏன் ப்ரோ இப்படி சாதாரணமாக கடந்து போகுது? ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறோம், சேதன கைகள் கட்டப்பட்டிருக்கா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூட மக்களே, இப்படி சேதவர் சாட்டர்டே சண்டே எபிசோடில் அந்த வாரங்களில் நடந்ததை வச்சு ஏதாவது ஒரு ரோஸ்ட்டு ஓவராக பண்ணவங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்து ஒரு வார்னிங், இந்த சம்பவங்கள் நடக்கலைன்னா ஸோ பெருசாக போகாது. என்னோட ஒப்பீனியன் அப்படி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு விடுங்க. ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறார்? பண்ணுனா ஸோ இன்னும் செம்மையாக இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது, அடுத்த வீடியோ நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி தான். அந்த வீடியோவில் யார் ப்ரோ வைல்ட் கார்டு என்ட்ரி, என்னென்ன கேட்டகரிஸில் வர்றாங்க யார் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அந்த விளக்கமாக அடுத்த வீடியோ அதுதான். அதில் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். இன்னைக்கு கார்டு கன்ஃபார்மாக எக்ஸ்தலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கு கம்பல்சரி சேதனா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். அவர் ஓவராக பண்ணுறாரு, ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் நிறைய வார்த்தைகளை பயங்கரமாக விட்டுறாரு. அதனால கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்குமா ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரெல்லாம் சேனல் ப்ராடக்ட் அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ யாருக்கு கார்டு? எனக்கு தெரிஞ்சு இப்போ கிடைச்ச அப்டேட் படி ரோஸ்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. நம்ம கம்ருதீனுக்கு ரோஸ்ட் நடக்குது, விஜய் பார்வதிக்கு ரோஸ்ட்டு. ஏன்னா அவங்க செஞ்ச வேலைப்பாடுகளுக்கு சேதனை கன்ஃபார்ம் ரோஸ்ட் பண்ண போகிறாரு. ஆனால் கார்டு கொண்டுட்டு போனதா ஒரு உறுதியான தகவல் நம்மளுக்கு இருக்குது. அது எவிக்ஷன் கார்டாக இருக்கலாம். அதாவது எவிக்ஷன் 2 எவிக்ஷன் இருக்குது. எவிக்ஷன் டாபிக் பேசும்போது பதிவு பண்ணிக்கணும். எவிக்ஷன் கம்பல்சரி சாட்டர்டே ஒரு எவிக்ஷன், சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வர்றதுனால எவிக்ட் பண்ணி வெளியில் 2 பேரை இந்த வாரம் தட்டி விடுறதா தகவல். அப்படி வந்துட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது சம்பவம் நடக்கணும், நடந்தால் சிறப்பாக இருக்கும். கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்க சொல்லி எக்ஸ்தலத்தில் அது பயங்கரமாக போயிட்டு. ஆனால் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுவும் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், அதை பாருங்கள் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் சம்பவங்கள் நடக்கும்போது, வார்னிங் சம்பவங்கள் நடக்கும்போது பிக் பாஸுக்கு நல்ல டிஆர்பி ஏறும், ஷோ பக்காவாக போகும். அதை நம்பி பார்க்குற ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், எங்கராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், என்ன கேட்டகரியில் பார்க்குறவங்களா இருந்தாலும் அங்கே ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுக்க சாட்டர்டே எபிசோடில் கம்பல்சரி ரோஸ்ட் நடந்ததுன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன் இதை செய்ய மாட்டேறாங்க அப்படிங்கிறது பெரிய அப்படி இருக்குது மக்களே. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுன்னா வார கடைசியில் இவங்களெல்லாம் கேள்வி கேட்கப்படாமல் விட்டால் இவங்களுடைய ஆட்டங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கம்ருதீனாக இருக்கட்டும், இவங்க போடுற சேட்டைகள் தாறுமாறாக இருக்குது, ஆட்டங்கள் தாறுமாறாக இருக்குது. கேள்விகள் கேட்கப்படாமல் இருக்கும் பொழுது தவறுகள் மெருகேற்றப்படுகிறது. பிக் பாஸ் ஹவுஸில் சரியான கேட்டகிரியில் யாரும் செயல்பட மறுக்கிறார்கள். ஒரு சிலர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம், ஒரு சில இடத்துலங்களில் கனி, அவங்க சூப்பராக செயல்படுறாங்க. இந்த மாதிரி கானா வினோத்தவரெல்லாம் கூட நல்லா எஃப்ஜேவெல்லாம் ரொம்ப முதல்ல ரூடாக பண்ணிட்டு இருந்துட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் தன்னுடைய டேலண்ட்டுகளை ஏன் காட்ட மறுக்கிறாங்க? சும்மா ஷோவை இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வைஸாகவே ஒரு ஃபைட்டிங்காகவே இப்படியே கொண்டுட்டு போனால் பார்க்க முடியல. ஷோவை முழுசுமே பார்க்க விருப்பம் இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த சேனலாக மாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. எப்போ ப்ரோ இது சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் வீக்கில் நடக்கிறத வீக்கெண்டில் சேதனை சம்பவமாக ரோஸ்ட் பண்ணுறாரோ அன்னையிலேருந்து சொல்லிக்கிற அளவுக்கு பக்காவாக போகும். வைல்ட் கார்டு என்ட்ரினால் திரும்ப சூப்பராக போகும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ப்ரோ.
வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தால் பயங்கரமாக இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களோட ஆட்டங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி வெளியிலேருந்து ஷோவை பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா, உள்ளே போனால் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கணும் பயங்கரமாக வச்சு செய்வாங்க. அப்படி ஒரு சம்பவம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் நடக்கும். ஓகே, இன்றைக்கி கார்டோட வந்தாரா, வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குதா, 2 எவிக்ஷன் கம்பல்சரி நடந்துருச்சா அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் பார்க்க போகிறோம். இனி வரும் வாரங்களில் வைல்ட் கார்டு என்ட்ரியோ எவிக்ஷனோ நடந்ததுக்கப்புறம் ஷோ பக்காவாக போகுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மறக்காமல் பதிவிடுங்க கமெண்டில். நீங்கள் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் கொஞ்சம் ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நினைக்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் சரியாக இருக்கும்போது அவங்கள பற்றி திரும்ப நம்ம அதை பதிவுகளாக போட வசதியாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் லைவில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோ